வணக்கம் தமிழ் மக்களே, வணக்கம் தமிழ் மக்களே. இப்போ சட்டமன்ற தேர்தல் வருது. இப்போ திமுகவை பற்றி என்னோட கருத்து என்னன்னா, உண்மையான கருத்து அதுங்க. ஏன்னா நான் திமுகவுக்கு ஆதரவானவன் கிடையாது. ஏன்னா அநீதியால் எனக்கு நல்லது நடக்கலை, அநியாயத்தால் எனக்கு நல்லது நடக்கலை. திமுகவால் எனக்கு எந்த லாபமும் கிடையாது. சுற்றி பார்த்தீங்களா, இதான் நம்ம வீடு, இதுதான் நம்ம வீடு. நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்ச வீடுங்க அது. அதனால் திமுகவால் எனக்கு எந்த லாபமும் கிடையாது. அதனால் திமுக ஆதரவாக நான் பேச மாட்டேன். இல்லை, நான் பேச மாட்டேன். நான் உங்களுக்காக பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் உழைச்சி வாழ்கிறீங்களா, மாத சம்பளம், வார சம்பளம், ஒவ்வொரு நாள் சம்பளம், உங்களுக்காக பேசுகிறேன். அதே மாதிரி தான் தமிழை வெட்டிகளும் உங்களுக்காக தான் பேசுது. உங்களுக்காக தான், உங்களுக்காக மட்டும்தான். உங்களால் நான், உங்களுக்காகவே நான் என்ற நாம் என்ற தமிழகம் வெற்றி கழகம். நாம் ஓம் சிவபெருமான் ஈஸ்வரலாம், நல்ல செயலை கடவுள், நல்ல செயலை கடவுள். இப்போ திமுக பற்றி என்ன சொல்லலாம்? உண்மைதான். 75 வருஷம், ஆமாம், பல பாவம், குற்றம், திருட்டு, கொலை, ஆமாம், திமுகனாவே அதான். பொல்லாத கட்சி, பொல்லாத சின்னம், பொல்லாத ஆட்சி, வெள்ளைக்கார ஆட்சிங்க. அது கேவலமானது, பிசாசுங்க. அது பிசாசு. சொன்னதை செய்யாது, செய்கிறத சொல்லாது. எப்போ என்ன செய்யணும் தெரியாது. அந்த ஆட்சியில் பிசாசு உட்காந்துருச்சுனாங்க, அவங்களுக்கு நமக்கு எந்த சம்மந்தமே கிடையாதுங்க, கிடையாது. நமக்கும் நல்லதுக்கு சம்மந்தம் இருக்குது. நமக்கும் சிவபெருமான் ஈஸ்வரலாவும் சம்மந்தம் இருக்குது. பார்த்துங்க, நல்ல செயல் சம்மந்தம் இருக்குது. தமிழை வெற்றி கழகத்தை வாழ வைங்க, அது உங்களை வாழ வைக்கும். ஓட்டு போட்டு வாழ வைங்க, அது உங்களை வாழ வைக்கும். ஆனால் மானங்கட்ட அந்த திமுக கட்சியை பற்றி நான் எதுக்குங்க பேசணும்? கருமம். அதை பேசுறதுக்கு நல்லதை பற்றி பேசலாம் அதிகமாக. அதனால் நல்ல செயல், சிவபெருமான் இயேசு அல்லாஹ் துணையோடு தமிழை வெற்றி கழகம் ஜெயிக்கும்.